Hello குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்னைக்கு கிளாஸ் 6 டேர்ம் 2 சாப்டர் 1 நம்பர்ஸ் பேஜ் நம்பர் 21 தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் HCF ஆஃப் ஈச் செட் ஆஃப் நம்பர்ஸ் யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். நம்மளுக்கு மொத்தம் HCF கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், தனித்தனியாக கண்டுபிடிச்சு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதி நம்ம வந்து காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். அது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இன்னொன்று என்ன, நம்மளுக்கு டிவிஷன் மெத்தட். இந்த மாதிரி தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இது வந்து டிவிஷன் மெத்தட். இப்போ நம்மளுக்கு என்ன மெத்தட் கேட்டிருக்காங்க? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் என்ன, தேர்ட் சம்மில் சொல்லுங்கள். 18,24 18,24க்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். HCFனா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போது 18க்கு தனியாக கண்டுபிடிங்க. நான் திருப்பி ஒவ்வொரு வீடியோலையும் ஏன் சொல்கிறேன்னா, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் என்ன 2, 3, 5, 7, 11, 13, 17 அண்ட் ஸோ ஆன். இது ஏன் ஒவ்வொரு வீடியோவில் திருப்பி சொல்கிறேன்னா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இந்த ப்ரைம் நம்பர்ஸால் தான் நம்ம வந்து இதை டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் 2, 3, அந்த மாதிரி தான் நம்ம வந்து டிவைட் பண்ணிகிட்டே வரணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவிசிபிலிட்டி ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு HCF LCM வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு 18 பண்ணலாமா? 2 9s. இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க நம்பர் வந்து ஈவன் நம்பராகவும் 0, 2, 4, 6, 8 இப்படி ஃபினிஷ் ஆயிருந்துச்சு அப்படின்னா 2ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போது அந்த டிஜிட்ஸை கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது 3ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அந்த கொடுத்துருக்க சம்மை வந்து அந்த டிஜிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? கொடுத்துருக்க நம்பர் இப்போ 18 அப்படின்னா அதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 வருது. அது டிவிசிபிள் பை 3. அப்போது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். 0வாலையும் 5ஆலையும் எண்ட் ஆயிருந்துச்சு ஒரு நம்பர் அப்படின்னா அது கண்டிப்பாக 5ஆல் டிவிசிபிள் ஆகும். இந்த மூணுமே ஒரு குட்டி டிப் மாதிரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 18 கண்டுபிடிக்கலாம், இது 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 9s are 18. நெக்ஸ்ட் வந்து 9 வந்து 2 டேபிளில் வராது. அப்போ நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. 3 × 3, 3 3s are 9, 3 1s are 3. 24க்கு கண்டுபிடிக்கலாமா? இப்போது 24 கண்டுபிடிங்க. 2 1s are 2, 2 2s are 4, 2 6s are 12, 2 3s are 6, 3 1s are 3. அப்போது ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் இன்டூ போட்டு எழுதுவோமா? 18 = 2 × 3 × 3 × 1. 1 வந்து நம்ம கண்டிப்பாக எழுதிட்டே தான் வரணும். ஓகேவா? ஏன்னா 1 ஒரு ஃபேக்டர் தான். இப்போ 24 = 2 × 2 × 2 × 3 × 1. அப்போது இதில் இந்த ரெண்டுக்கும் இருக்க காமன் நம்பர்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு வரலாமா? இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஓகே, இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ இது காமன் இல்லை. இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ இது காமன் இல்லை. இங்கே 1 இங்கே 1 இருக்குது. அப்போ இது ஒரு காமன் ஃபேக்டர். அப்போது HCF = 2 × 1. இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 2 × 1. இங்கே ஒரு 2 இருக்குது, அதுக்காக 2 எழுதியிருக்கோம். 1. அப்போ 2. HCF என்ன வருது? இங்கே ஒரு 3 இருக்குது பாருங்கள். 2 × 3 × 1. அப்போ நம்மளுக்கு என்ன வருது? 2 × 3 6, 6 × 1 6. நம்மளுக்கு ஆன்சர் என்ன பாருங்கள். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம கேப் விட்டு பார்க்குறேன். கேப் விட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த சம்முக்கு வந்து HCF என்ன? 6. நெக்ஸ்ட் சம் 51,85. இதுக்கு நாம் HCF கண்டுபிடிக்கணும். 51க்கு தனியாக கண்டுபிடிப்போமா? இப்போ இந்த 51 வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இது ஆட் நம்பர். இப்போ 3ஆல் ஆகுமா? இப்போ இந்த 2 டிஜிட் ஆட் பண்ணி பாருங்கள், 6 வருது. அப்போது இது வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே, 1 3s are 2, 1 3s are 3, மீதி 2 இருக்கும். அப்போ 21 இருக்குங்க. 3 7s are 21. இப்போ 17 is also an prime number. ஸோ இது வந்து 17 டேபிளில் தான் வரும். அப்போது 17 1s are 17. 85 கண்டுபிடிக்கலாமா? 85 இப்போ பாருங்கள், 8 + 5 13 வருது. அப்போது இது 2 டேபிள்லையும் வராது, 3 டேபிள்லையும் வராது. ஆனால் 5ஆல் முடிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக 5 டேபிளில் வரும். இப்போ 5 1s are 5, மீதி 3 இருக்கும்.
தெரியுதா? நல்லா 3 இருக்கும். அப்போது 5 7s are 35. 17 is also a prime number. So 17 1s are 17. அப்போ 51ஓட ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவோம்? இன்டூ போட்டு எழுதுங்க. 3 into 17 into 1. 85 equal to 5 into 17 into 1. இது நம்ம வந்து இன்டூ போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ 3 into 17 பண்ணோம்னா 51 வரும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனே அதுதானே. அதனால தான் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இன்டூ போட்டு எழுதுகிறோம். 5 into 17 85 வந்துருச்சா? அப்போ இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாமா? HCF கண்டுபிடிக்கும் போது 3 இங்கே 5 வருது, இல்லை ஒரே மாதிரி இல்லை. 17 into 7 வருது, 1 into 1 வருது. அப்போ இதனோட ஃபேக்டர்ஸை நம்ம ப்ராடக்ட் எழுதுங்க. HCF 17 into 1. அப்போது HCF என்ன? HCF of 51, 85 is 17. ஓகேவா? டிவிசிபிலிட்டி ரூலு இதெல்லாமே நல்லா பக்காவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் எது எதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாமா? 61, 76. இப்போ 61க்கு தனியாக கண்டுபிடிங்க. 61 எதில் வரும்? 61 வந்து ப்ரைம் நம்பர் தானே. இப்போ நம்ம ப்ரைம் நம்பர்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? 61 எதாலையும் டிவைட் பண்ணவே முடியாது, அது எந்த டேபிளையுமே வராது. ஸோ 61 1s are 61. 76 பாருங்கள், இது கண்டிப்பாக இது ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கு. அப்போது 2 டேபிளில் வரும். 2 3s are 6, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 8s are 16, 2 1s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ இங்கே 18 ஆகுமா? 2 9s are 18, 19 1s are 19. 19 எந்த டேபிளையும் வராது. அப்போ 61 எழுதுங்க. 61 equal to 61 into 1. 76 equal to 2 into 2 into 19 into 1. இங்கே பாருங்கள், 61 இங்கே 2 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ எதுவுமே நம்மளுக்கு காமன் ஃபேக்டராக இல்லை. நம்மளுக்கு ஒன்லி 1 மட்டும்தான் நம்மளுக்கு காமன் ஃபேக்டராக இருக்குது. அதனால தான் நான் வந்து 1 எழுத சொன்னேன். எல்லாத்துலேயுமே 1 எழுதிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். HCF ஈக்குவல் டு இந்த சம்முக்கு என்ன? 1 தான் காமன் ஃபேக்டர். இப்போ நீங்கள் எந்த 2 நம்பர் கொடுத்துருந்தாலும், கோ ப்ரைம்ஸ் ஆகட்டும், ப்ரைம் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் எது கொடுத்துருந்தாலும் ஒரு 2 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக 1 வந்து ஒரு காமன் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா எல்லா நம்பருக்குமே 1 வந்து ஒரு ஃபேக்டர் தான். எல்லா நம்பருமே 1 டேபிளில் வரும் இல்லையா? நெக்ஸ்ட் சம் என்ன? 4th சம். 84, 120. இப்போ 84 தனியாக பண்ணலாமா? இப்போ இது ஈவன் நம்பர் இல்லையா? 2ஆல் டிவிசிபிள் ஆகும். 2 4s are 8, 2 2s are 4, 2 2s are 4, 2 1s are 2. இப்போ இது 3 டேபிளில் வருமா? 3 7s are 21, 7 1s are 7. இப்போ 120, 2 6s are 12, இந்த 0 அப்படியே எழுதிருங்க. 2 3s are 6, இந்த 0 அப்படியே எழுதிருங்க. 2 1s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 5s are 10, 3 5s are 15, 5 1s are 5. அப்போது 84 equal to ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதுங்க பார்க்கலாம். 2 into லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அப்படி எழுதிட்டு வாங்க. 2 into 2 into 3 into 7 into 1. 120 equal to 2 into 2 into 2 into 3 into 5 into 1. அப்போ காமன் ஃபேக்டர்ஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணிட்டு வரலாமா? அப்போ 2 இங்கே ஒரு 2 2 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3 இருக்குது, 2 இருக்குது. இங்கே 3 இங்கே 3 இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது HCF என்ன? இப்போ இந்த காமன் நம்பர் ஒரு 2, இது ஒரு 2 இருக்குது, இது ஒரு 3 காமன் நம்பர், இது ஒரு 1. அப்போது மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 2 4, 4 into 3 12, 12 into 1 12. அப்போது 84, 120 நம்பர்ஸோட HCF நம்மளுக்கு என்ன? 12 கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்ன சம் குட்டீஸ்? 4th. இது என்னங்க? 27, 45, 81. இந்த 3க்கு HCF கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ 27 தனியாக கண்டுபிடிங்க. தெரியும் நம்மளுக்கு நல்லாவே. 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. 45, 3 டேபிளில் கண்டிப்பாக வரும். ஏன்னா இது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 + 5 9 வருது இல்லையா? அப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகும். 3 1s are 3, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 3 5s are 15, 3 5s are 15, 5 1s are 50, 5 1s are 5. அப்போ 81 கண்டுபிடிங்க. 81 நம்மளுக்கு எதால் வரும்? 3 டேபிளில் வரும் இல்லையா? 3 2s are 6, பேலன்ஸ் 2 இருக்கும். 3 7s are 27, 3 7s are 21, 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. அப்போ 27ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதலாம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ்
27 equal to 3 into 3 into 3 into 1. 45 equal to 3 into 3 into 5 into 1. 81 equal to 3 into 3 into 3 into 3 into 1. இப்போது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படியே நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளை மார்க் பண்ணிட்டு வாங்க. இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் 3 3 3 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே 3 5 3 இருக்குது. இங்கே 3 இல்லை. இங்கேயும் 3 இருந்தால் தான் மார்க் பண்ணணும் இல்லையா? இங்கேயும் 3 இல்லை. அப்போது நெக்ஸ்ட் என்ன காமன் ஃபேக்டர்? 1 தான் காமன் ஃபேக்டர். அப்படி எப்படி எழுதுவீங்க? HCF ஈக்குவல் டு 3 into 3 into 1. அப்போது என்ன இதுக்கு காமன் ஃபேக்டர்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? 9. அப்போ 27 45 81 இந்த நம்பர்ஸோட காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 9. ஆன்சர் இஸ் 9. நெக்ஸ்ட் சம், சிக்ஸ்த் சம். 45, 55, 95. 45 தனியாக கண்டுபிடிப்போமா? 45 எதில் வரும்? 3 டேபிளில் வரும். 3 1s are 3, பேலன்ஸ் 1 இருக்கும், 15 இருக்கும். அப்போது 3 5s are 15, 3 5s are 15, 5 1s are 5. 55 கண்டிப்பாக இது வந்து 5 டேபிளில் தான் வரும். 5 1s are 5, 5 1s are 5. 11 ப்ரைம் நம்பர், ஸோ 11 1s are 11. 95 பாருங்கள், 5 1s are 5. அப்போது பேலன்ஸ் இங்கே 4 இருக்கும். 45 ஆச்சுமா? அப்போ 4 5 into 9. 5 into 9 equal to 45. 19 is also prime number. So 19 1s are 19. இப்போ 45 equal to எடுத்துடுங்க 3 into 3 into 5 into 1. 55 equal to 5 into 11 into 1. 95 equal to 5 into 19 into 1. அப்போது ஏதாவது காமனாக வந்திருக்கா? நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே 3 5 5 வந்துருச்சு. இங்கே 3 2 வரவே இல்லை. இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 5 இருக்கும். ஸோ 5 நம்மளுக்கு காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு 1. ஓகேவா? அப்போ எப்படி எழுதுவீங்க? HCF ஈக்குவல் டு 5 into 1 equal to 5. அப்போது HCF ஆஃப் த நம்பர்ஸ் 45 55 95 இஸ் 5. ஓகேவா குட்டீஸ்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் குட்டீஸ்.